இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். ஆண்டவர் நமக்கு இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய விடியலை நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பம் இன்று வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது ஆண்டவருடைய கிருபையால் தான். அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி கூறுவோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு அழகான உண்மை எடுத்து சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வசனம் நம்ம ஒவ்வொருவருக்கும் நினைவுபடுத்துவது, எங்களுடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த பாடுகளினூடாக எப்படி கடந்து செல்கிறோம் என்றதுல தான் எங்களுடைய நம்பிக்கை இருக்குது. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு அடித்தளம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே போல அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் அடித்தளமும் ஆண்டவரும் அவருடைய வார்த்தையும் தான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அநேக இடங்கள்ல எங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. எங்களுடைய உள்மன காயங்களை ஆற்றி இருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதே போலதான் அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருந்த ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்ந்த நேரம் அந்த சிறை கதவுகளால் எல்லாம் கட்டவிழ்ந்து விழுந்தது. அதை கண்ட அந்த சிறை காவலாளர் பயமுற்று குழப்பத்தால ஒரு மன பயத்தோடு இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கை அளித்தது. இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள் என்ற அந்த ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. அதுபோலதான் இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரை முழுமனத்தோடு நம்பினால் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் என்றதை அநேகர் இன்றைக்கு நம்புறது கிடையாது. ஒரு சின்ன வாழ்க்கையில் ஒரு சறுக்கல் ஏற்பட்டால் உடனே எங்களுடைய மனம் பலதரப்பட்ட கவலைகளாலும் ஒரு பிரச்சனைகளால் நிறைந்த ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம். எங்களுடைய மனதும் எங்களுடைய மைண்டும் ஒரு நிலையான தன்மையில் இருக்காது. ஐயோ இப்படி ஆயிட்டே, அங்கே என்ன நடக்க போதோ, இதோட பின் விளைவு எப்படி இருக்க போதோ, இவ்வளவு நாங்கள் முயற்சி செய்தும் நாங்கள் தோற்றுட்டோமே, அடுத்து என்ன செய்கிறது என்று கூட தெரியாத அளவுக்கு நாங்கள் குழம்பி தவிச்சு கொண்டிருப்போம். அதே போல் இந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அநேக விதத்தில் எங்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கும். எங்களை மீண்டும் மீண்டும் வீழ்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் அது எதுக்குமே துவண்டு போகக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறது, ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கிறது. இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய வார்த்தை அறியாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை, எவ்வளவு சக்தி இருக்கிறதுன்றது அந்த வார்த்தையை புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை உட்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தங்களை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் நம்பினவங்க கூட அநேக நேரங்களில் எங்களை கைவிட்டு விடுவாங்க. ஆனால் இயேசு ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்பார். நாங்கள் எங்களுடைய குடும்ப தேவைகளையும் எங்களுடைய மனதின் வேதனைகளையும் அவர்கிட்ட சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுப்பார், அதுக்கு பதில் கொடுப்பார். அநேகருடைய வேண்டுதல்களுக்கு, பிரச்சனைகளுக்கு இன்றைக்கும் வரைக்கும் தீர்வு கிடைக்காததற்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் எதையுமே முழு மனத்தோட நம்பி நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதில்லை. முழு மனசோட நம்பி ஆண்டவர்கிட்ட உங்களுடைய அனைத்து விண்ணப்பங்களையும் கொடுத்து பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை காணுவீங்க. இன்றைக்கு இந்த வசனம் ஒரு தனிப்பட்ட ரட்சிப்பை மட்டுமல்ல, குடும்ப ஆசீர்வாதத்தையும் எடுத்து சொல்லுகிறது. ஒருவர் உண்மையாக ஆண்டவரை நம்பும்போது அந்த நம்பிக்கை வெளிச்சம் குடும்பத்திற்கு பரவும். அன்பு, சமாதானம், சுபம் ஆகியவை அந்த குடும்பத்தை மாற்றத் தொடங்கும்.
அதனால இன்று எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் மனம் தளர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை நம்புங்க. உங்களுக்கு தாமதமாகலாம், ஆனால் ஆண்டவருடைய செயல் நிச்சயமாக தடைப்படாது. நம்பிக்கையோடு முன்னேறுகிறவர்களை ஆண்டவர் ஒரு போதும் கைவிட மாட்டார். இன்றைய நாள்ல நாங்க செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். ஆண்டவர் இயேசு மேல உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய குடும்பத்தையும் நிச்சயமாக ஆசிர்வதித்து ஒரு ஆண்டவருடைய பாதையில வழிநடத்த உதவும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் குடும்பம், உங்களை சுற்றி இருக்கிற குடும்பம், அநேகருடைய வாழ்க்கையும் உங்களால ஆசிர்வதிக்கப்படும். ஆமேன்.